திரமே ராமே மனோரமே. பொக்கிஷமான இப்புத்தகத்தை ஒவ்வொரு தலைமுறையினரும் படித்து அதன் நன்மையை பெற வேண்டும். ராம ராமே திரமே ராமே மனோரமே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. 1000 நாமங்கள் 1000 கதைகள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும். இன்றே உங்கள் பிரதிகளை வாங்கிக் கொண்டு நற்பயனை பெற்று அனுபவியுங்கள். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 950வது திருநாமம் ஆதார நிலையகா என்பது. புலஸ்தியர் என்ற ரிஷியின் வம்சத்திலே விஸ்ரவஸ் என்ற ரிஷி பிறந்தார். அந்த விஸ்ரவஸ் ரிஷிக்கும் கைகசி என்ற அரக்க பெண்ணுக்கும் 3 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் பிறந்தார்கள். அவர்கள்தான் உங்களுக்கு தெரியும், விஸ்ரவஸுக்கும் கைகசிக்கும் பிறந்தவர்கள்தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண், அவள்தான் சூர்பனகை. இந்த 4 பேர். இதுல 3 ஆண்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். மூவரும் என்ன செய்தார்களா? பிரம்மாவை குறித்து கடும் தவம். ராவணனும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பிரம்மாவை குறித்து தவம் இருக்கிறான். கும்பகர்ணனும் தவம் இருந்தான். அதுபோல விபீஷணனும் தவம் புரிந்தான். இந்த நிலையிலே ஒரு 10,000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பிரம்மா அவர்களுக்கு காட்சி அளித்தார். முதல்ல ராவணனிடம் பிரம்மா கேட்டாரா, ராவணா, இவ்வளவு தூரம் நீ தவம் புரிந்திருக்கிறாயே, உனக்கு நான் என்ன வரம் தர வேண்டும், நீ கேள், நான் தருகிறேன்னாராம். அப்ப ராவணன் சொன்னா, பிரம்மதேவரே, எனக்கு மரணமே வரக்கூடாது, எனக்கு சாவே கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னா. பிரம்மா சொன்னார், எப்பா, இப்படி ஒரு வரம் கொடுக்க எனக்கு சக்தியே இல்லைன்ட்டார். ஏன்னா நம்முடைய கர்ம வினைப்படி பிரம்மா நமக்கு ஒரு பிறவி கொடுப்பார். அந்த கர்மா எப்போ பூர்த்தியாரதோ அப்போது அவனுக்கு மரணம்னு தலை விதி தலையெழுத்து பிரம்மா எழுதி வச்சுடுவார். அப்போ இதை எழுதக்கூடிய பணியை தான் நான் பண்றேனே ஒழிய இதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ணி மரணமே இல்லைன்னெலாம் வரம் கொடுக்க எனக்கு சக்தியே கிடையாதுப்பா. உலகிலே பிறந்தவனுக்கு மரணம் என்பது நிச்சயம். ஒரு பொருளுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்னு போட்டாலே எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கத்தான் இருக்கும். அதனால அது போல மனிதன் என்பவனும் மேன் இஸ் மார்டல், இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராவணனிடம் சொன்னார் பிரம்மா. ஆனா அவன் அதை ஏத்துக்கிறதா தெரியல. அதனால என்ன சொன்னா, சரி, நீங்க கொஞ்சம் வரத்தை மாற்றி தாருங்கள், எனக்கு மரணம் இல்லைன்னு நேரடியா கேட்டா கொடுக்க சக்தி இல்லைங்கிறீங்க. அப்போ தேவர்களாலோ, யக்ஷர்களாலோ, கந்தர்வராலோ, கிண்ணறராலோ, கிம்புருஷராலோ, சித்தராலோ, சாரணனாலோ, அசுரனாலோ, ராட்சசனாலோ எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னா. இதை நன்றாக கவனியுங்கள். மனிதன் மிருகம் ரெண்டையும் விட்டுட்டார் ராவணன். ஏன்னா மிருகங்கள்லாம் தன்னை என்ன பண்ணிடும் என்று இலக்காரம். மேலும் மனிதர்களையும் ராவணன் அரக்கன் இல்லையா, அப்புறம் மேன் இஸ் மார்டல்னு பிரம்மா சொன்னார்னு நீயே சொன்னாயேன்னா இருக்கட்டும். இந்த இடத்துல மேன்கிறது படைத்த எல்லா உயிர்களையும் தான் குறிக்கிறது. ஏன்னா அந்த பழமொழியே மேன் இஸ் மார்டல்னா மனிதன் மட்டும் இறப்பான்னு அர்த்தம், படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் மரணம் உண்டுன்னு அர்த்தம். ஆனா ராவணன் என்பவன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவன். அதனால அவன் என்ன சொல்றான், மனிதர்களை ரொம்ப மட்டமானவர்கள், தாழ்ந்தவர்கள்னு கருதுகிறான். அந்த மனிதனால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டுட்டா அது தன்னுடைய ஈகோவுக்கு குறைச்சல்னு நினைச்சானோ. நான் எவ்வளவு பெரிய அரக்கன், ஒரு மனுஷனை பார்த்து நான் பயப்படுறதா ஆயிடுமே, அப்போ அது நம்முடைய அகங்காரம், ஈகோ, அதுக்கு ரொம்ப நேர் எதிராக போயிடும், வேண்டாம். அதனால மனுஷனை விட்டான். விலங்கு மிருகம் நம்மளை என்ன பண்ண போறது, இலக்காரமா நினைச்சான். அதனால இதை 2 விட்டுட்டு தேவன், யக்ஷன், கந்தர்வன், கிண்ணரன், கிம்புருஷன், சித்தன், சாரணன், அசுரன், ராட்சசன், இந்த யாராலையும் மரணம் வரக்கூடாதுன்னா. சரி வச்சுக்கோன்னு பிரம்மா அந்த வரத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் பாருங்கள், பின்னாடி பெருமாள் அந்த வரத்துக்கும் ஒரு மதிப்பளித்து, பெருமாள் நினைச்சா ஓவர் ரூல் பண்ணலாம், இருந்தாலும் பிரம்மாவுக்கு ஒரு மரியாதை லோகத்தில் இருக்கட்டுமேங்கிறதுக்காக மனிதனாகவே ராமனாக அவதாரம் பண்ணி கூட மிருகங்களாகிய வானராள துணை கழிச்சுட்டு போய் ராவணவதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். இது ராவணன் வரம் ஆயிடுத்து. அடுத்து யாருன்னா கும்பகர்ணன், அவனும் தவம் புரிகிறான். இப்போ தேவர்கள்லாம் பார்த்தார்களாம், முதல்ல அண்ணன் ராவணனே பயங்கரமா வரம் வாங்கியிருக்கான், அடுத்த தம்பி கும்பகர்ணன் இவன் என்னத்தை வாங்குவானோன்னு தேவர்கள் எல்லாம்
சரஸ்வதி தேவி கிட்ட போய் பிரார்த்தித்தார்களாம். கொஞ்சம் ஏதாவது கும்பகர்ணன் நாக்குல உட்காந்து அவன் நாக்கு பிறண்டு போகும்படியாக செய்ய வேண்டும், பிறழச் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படியே செய்கிறேன் என்றாள் சரஸ்வதி. கும்பகர்ணன் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கான், நிர்தேவத்துவம்னு வரம் கேட்க நினைச்சானாம். நிர்தேவத்துவம்னா உலகத்தில் தேவர்களே இருக்கப்படாது, நிர்தேவத்துவம் இதுதான் வரம் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா சரஸ்வதி நாக்க பிரட்டி விட்டா நித்ரேவத்துவம்னு கேட்டுட்டான். நித்ரைனா தூக்கம், நிர்தேவத்துவம் தேவர்களே இருக்கப்படாதுன்னு கேட்க போனவன் நித்ரேவத்துவம், எப்போதும் எனக்கு நித்ரை தூக்கமே வேணும்னா வச்சுக்கோடான்ட்டார் பிரம்மா. அப்படியே வச்சுக்கோ, ரொம்ப சமத்து, நீ போய் தூங்குடான்ட்டார். அதனாலதான் கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய தூங்கு மூஞ்சிங்கிறத நாம் எல்லோரும் அறிவோம். இப்படி அவன் வரமா வாங்கிட்டு போயிட்டான். போகும்போதுதான் வருத்தப்பட்டானா, நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வரம் கேட்கணும்னு நினைச்சேன், எப்படியோ நாக்கு இப்படி திடீர்னு ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்ற மாதிரி நாக்கு பிறண்டு போய் மாத்தி வரத்தை கேட்டு வச்சுட்டேனே என்று வருந்தி கொண்டே போனான். இப்போ ஆல் ஐஸ் ஆன் விபீஷணன், மூன்றாவது தம்பி. இப்போ முதல்ல ராவணன், 2 கும்பகர்ணன், இப்போ மூன்றாவதாக தம்பி விபீஷணன் வரம் கேட்க போறான். இவன் என்ன கேட்க போறானோ என்பதிலே எல்லா தேவர்களுக்கும் ஒரு கண். ஆனா விபீஷணன் பிரம்மாட்ட வரம் கேட்டானா, எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், நான் எவ்வளவு துன்பத்துக்குரிய நிலையை சந்திக்க நேரிட்டாலும் தர்மத்தில் இருந்து மட்டும் நான் விலகவே கூடாது, இதை எனக்கு வரமா கொடுங்கள்னா. பிரம்மா பரவசப்பட்டு சொன்னாராம், விபீஷணா, எது எப்படி இருந்தாலும், உன் வாழ்க்கையில எந்த இன்ப துன்பங்கள் வந்தாலும் நீ தர்மத்தில் இருந்து விலக மாட்டாய், அதையே உனக்கு வரமா தரேன். அத்தோடு பிரம்மா சொன்னாராம், விபீஷணா, இவ்வளவு தூரம் தர்மத்தில் நாட்டம் கொண்டிருக்கிறாய், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், உனக்கு மரணம் இல்லாமல் நீ சிரஞ்சீவியா இருப்பாய் நாராம். உடனே நிறுத்துங்கள்னா. யாரு? ராவணன். அவன் சொன்னான், நான் இந்த வரத்தை தானே கேட்டேன், எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு தானே கேட்டேன், என்னமோ அப்படி வரம் கொடுக்க எனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்லி எனக்கு மாத்தியெல்லாம் என்னென்னையோ கேட்க வச்சுட்டு, ஆனா என் தம்பி அவன் எத்தையோ தர்மம் அது இதுன்னு எமோஷ்னலா கேட்டுன்னு இருக்கான். அவனுக்கு போய் ஆஹா நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், மரணம் வராதுன்னு அவனுக்கு மட்டும் வரம் கொடுக்குறீங்களே, இது எப்படின்னு கேட்டான் ராவணன். பிரம்மா சொன்னார், விபீஷணனுக்கு நான் வரம் கொடுத்துட்டேன், தர்மத்தின்படி வாழ்வான்ங்கிறது தான் வரம். அப்புறம் மரணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீ மரணம் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொன்னது ஆசீர்வாதம் நாராம் பிரம்மா. ஏன்னா வரம் கொடுப்பதற்குத்தான் சக்தி வேண்டும், ஆசீர்வாதம் பண்றதுக்கு சக்தி வேண்டாமே, மனசு இருந்தா போருமே. விபீஷணன் இவ்வளவு நல்லவனா இருக்கான்னா, யாரா இருந்தாலும் நீ 100 வயசு வாழ்டான்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணுமா இல்லையா? ஒரு குழந்தை ஒண்ணு காலில் நமஸ்காரம் பண்ணா நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறோம். 16 செல்வமும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன ஆற்றலா இருக்கு? ஆசைதான் இருக்கு. ஆசை இருந்தால் வாழ்த்தலாம், மனம் இருந்தால் வாழ்த்தலாம். அப்போ வாழ்த்துவதற்கு சக்தி தேவையில்லை, வாழ்த்து ஆசீர்வாதம் சொன்னேன். இப்படிப்பட்டவன் நீண்ட நாள் வாழணும்னாராம் பிரம்மா. அப்படி அந்த அளவுக்கு தர்மத்திலேயே நாட்டம் கொண்டிருப்பான் விபீஷணன். அதனாலதான் ராவணனுக்கும் அவன் தர்மங்களை எடுத்து சொன்னான். எப்ப ராவணன் தர்மத்துக்கு புறம்பா போறான், விசேஷ தர்மமான எந்த ராமனை ராமோ விக்கிரகவான் தர்மகாங்கிறோமோ அந்த ராமனை எதிர்த்தே ராவணன் போறாங்கும் போது ராவணனுக்கு அறிவுரைகள்லாம் சொன்னான், எது தர்மம்னு எடுத்து சொன்னான். ராவணன் கேட்கல, விபீஷணன் பார்த்தான், நேரா அவனை விட்டான். தர்மம் யாரோ, யார் எந்த ராமன் தர்மமே வடிவெடுத்தவனோ அந்த ராமனிடத்திலே வந்து விட்டான். அப்போ என்றுமே தர்மத்தின் பக்கம்தான் விபீஷணன் நிற்பான். அதுதான் அவனுடைய சிறப்பு. விபீஷணோயம் தர்மாத்மா என்று அவனை ஹனுமானும் கொண்டாடுகிறார். இவன் தர்மாத்மா, தர்மமே வடிவெடுத்தவன் என்று விபீஷணனையும் ஹனுமான் கொண்டாடுகிறார். அப்படி ஒருத்தர் தர்மத்தை பின்பற்றி தர்மத்தை தாங்கி பிடிப்பவரா இருந்தா அவரை பகவான் தாங்கி பிடிப்பானோ. அதனாலதான் விபீஷணன் தன்னை தேடி வந்தபோது அவனை ஏற்று அங்கீகரித்து நீதான் இலங்கைக்கு ராஜான்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து எல்லாத்துக்கும் மேல கைங்கரியம், ராமனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம், அதையும் ராமன் விபீஷணனுக்கு அளித்தான்னா என்ன காரணம்னா விபீஷணன் தர்மத்தின் வழியில் நிலை நின்றான். அஃப்கோர்ஸ் சரணம்னு யார் வந்தாலும் பெருமாள் ஏத்துப்பாருங்கிறது வேறு விஷயம். ஆனா விபீஷணனுக்கு சில விசேஷ அனுகிரகம், தன்னுடைய குலதனமான ரங்கநாதனை அவர் கையில தான் கொடுக்கறான். இன்றும் இரவு நேரத்தில் ரங்கநாதனை விபீஷணன் ஆராதிக்கிறான். ஸ்ரீரங்கத்தில் இன்றும் சொல்வார்கள். அப்போ ரங்கநாதனை ஆராதிக்கும் பாக்கியத்தை ராமன் அன்றே கொடுத்தான். நீதான் இலங்கைக்கு ராஜான்னா விபீஷணன் ராஜ்யத்தை கேட்டே வரல, ஆனா ராஜ்யத்தை கொடுத்தான். ஏன்னா தர்மத்தின்படி வாழறான்னா இவன் ஆண்டால் நன்னா இருக்கும், அதனால அதையும் கொடுத்தான். தன்னுடைய திருவாராதன பெருமாளையும் கொடுத்தான், அவன் கேட்ட கைங்கரியத்தையும் கொடுத்தான். எல்லாத்தையும் கொடுத்து இன்றளவும் விபீஷணன் வாழ்கிறான்னா பிரம்மாவின் வரம் மட்டும் இல்லை, ராமனுடைய அருள் நிரந்தரமாக இருப்பதால் தான்
இன்றளவு சிரஞ்சீவியாக விபீஷணன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ராவணன் தான் மட்டும் வாழ்ந்தா போறோம்னு நினைச்சான். அப்படி அதனாலதான் மரணமே கூடாதுன்னு வரம் கேட்டான். கும்பகர்ணன் மத்தவெல்லாம் அழியணும்னு நினைச்சான். ஆனா விபீஷணன் மட்டும்தான் தர்மத்தை தாங்கி பிடிக்கணும்னு நினைச்சான். அப்படி தர்மத்தை தாங்கி பிடிக்கணும்னு நினைச்சவனை நாராயணன் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் பெருமாளுக்கு ஆதார நிலையகான்னு திருநாமம். இந்த இடத்துல பராசர பட்டர் அற்புதமா விளக்கிறார். 950வது திருநாமம் தார்மிகதையா ஜெகத் ஆதாராகா. இந்த இடத்துல ஆதாரம்ங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறதா? தர்மத்தை பின்பற்றி இந்த உலகத்தையே தாங்கி நிற்கும் மகான்கள். யாரை போலன்னா பிரகலாத, விபீஷண, பாண்டவாதயகா. அப்ப இங்க ஆதாரம்ங்கிற வார்த்தை தர்மத்தை கடைபிடிப்போரை குறிக்கிறது. பிரகலாதன், விபீஷணன், பாண்டவர்கள் போல தர்மத்தை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவாதான் பூமிக்கு ஆதாரமா. ஏன்னா அவர்கள் இல்லைன்னா, அவ தர்மத்தை பின்பற்றலைன்னா பூமியே நிலைத்திருக்காது. அப்போ பூமிக்கு ஆதாரமாக இருப்பவர்கள் பிரகலாதன், விபீஷணன், பாண்டவர் போலே தர்மத்தை பின்பற்றுபவர்கள். தேஷாம் நிலையகா, நிலையகானாலும் ஆதாரம்னு அர்த்தம். அப்படி தர்மத்துக்கு ஆதாரமாக இருந்து பூமியை தாங்குகிறார்களே, அவர்களுக்கு பெருமாள் தான் ஆதாரமாக இருந்து தாங்குவதாலே ஆதார நிலையகான்னு அழைக்கப்படுகிறார். அப்போ ஆதாரம்னாலும் தாங்குபவர், நிலையகானாலும் தாங்குபவர். ஆனா இந்த இடத்துல ஆதாரம்ங்கிறது தர்மத்தை காத்து அதன் மூலம் பூமியை தாங்கும் மகான்கள் ஆதாரம். நிலையகான்னா அந்த ஆதாரமான பக்தர்களை தாங்கி பிடிப்பவன் பகவான், அவன் நிலையகா. ஆதார நிலையகா, தர்மத்தை காத்து பூமியை தாங்கி நிற்கும் பக்தர்களை தான் தாங்கி நிற்பவர். ஆதார நிலையகா 950வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஆதார நிலையாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் மனம் தர்மத்திலே நிலைத்து நிற்கும்படியும் பகவான் நம்மை எப்போதும் தாங்கி நிற்கும்படியும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹாம்பா. தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நம்மை காக்கும். அப்படி பகவான் நம்மை எப்போதும் காத்தருளி தர்மம் நம் தலை காக்கும்படி அவனை அருள் புரிவான். நன்றி, வணக்கம்.